சரி உள்ளே வணக்கம். நாங்கள் தொடங்குவோம். மீஜாக்கள் ஜாயிண்ட் ஆகிறார்கள், ஜாயிண்ட் ஆகட்டும். இன்றைக்கு ஈஸ்டர்ன் சில இடங்களில் எக்ஸாம் நடக்கிறோடைய அரவாசி பேர் காணையில் பழைய ஆட்களும் கொஞ்சம் பேர் தான் நிற்கிறீங்க. புதாக்கெல்லாம் கூட இருக்கிறவங்களோட பெரிய சுற்றளவு பரப்பளவு மண்டலத்தில் ஒதுக்கி செக்ஷனுக்குள்ள செஞ்சு இப்போ கடைசி கட்டத்தில் மிச்சம் புதாக்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா கடைசியில் நான் கடைசி கிளாஸ் ஒரு கேள்வி அவங்கள்ட்ட விட்டுட்டு போன கேள்வி ஒன்றும் அதுக்கு மிச்சம் 2 பாட்டு இருக்குது. அதை செஞ்சு போட்டு புது செக்ஷனுக்குள்ள போகும். சரியா? மதுரை நான் கேட்குதானே? ஓகே தானே? இந்த பிள்ளைகள் மைக் அன்மியூட் தான் பண்ணியிருக்கு. பிரச்சனை இல்லை, சொல்லலாம். எல்லாத்தையும் நான் அன்மியூட்லாம் விட்டுருக்கிறோம். இல்லை மைக்கு எடுத்து சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஓகே ஏண்டா Yes, sir. ஓகேயா? Okay, sir. சரி ஓகேயா? பிரச்சனை வேண்டாம், சத்தங்க கீழே வேண்டாம் சொல்லுங்க. வேண்டாம் தெரியாதானே? ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். அன்றைக்கு நான் இப்படி ஒரு கேள்வி கடைசியில் ஒரு மேடை கேள்வியோட விட்டுட்டு போனான். கடைசியை நீங்க பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு தாங்க நான் 2016 இதுல மேடை கேட்போர் கூடம் BECAB. சரியா? இதுல ஒரு கொஞ்சம் பேர் புதாகம் இருக்கிறோடைய நான் ஒரு திருப்பி இருக்க இந்த கேள்வி இருக்கா சொல்லி போட்டு போலாம் வந்து பாக்குறேன். சரியா? இவ்வளவு நட கேள்வி இவ்வளவுதான் படம் தந்திருக்கு எங்களுக்கு. சரியா? கேள்வியை பார், ஒரு அரங்கத்தை தரை இது மிச்சாக்கள் தெரியும். 2016 கேள்வி. சரியா? 2016ல ஸ்ட்ரக்சர்ல 5வது கேள்வி. பழமையா எங்களுக்கு மற்ற இடங்கள் எல்லாம் ஸ்ட்ரக்சர்ல 2வது கேள்வியா சுற்றுலா பரப்புலம் கேள்வி வராது. இந்த முறை நடந்துட்டு 2016ல மட்டும் 5வது கேள்வியா போட்டிருக்காங்க. இதுல நாங்க பேசிக்க தியரி பார்த்து என்னென்னன்றதை பார்த்து கொண்டு வந்து இப்ப கடைசியில நிக்கிறோம். சரியா? இதுல கேள்வி எப்ப ஒரு அரங்கத்தின் தரையை பரம்படி படம் உருவில் காட்டப்படும். ஒரு அரங்கத்தின் அரங்கம்னா ஒரு ஸ்டேஜ், உங்களுடைய ஸ்கூல்ல இருக்கிற ஆடிட்டோரியம் அப்படி மாதிரி பரம்படி படம் உருவில் காட்டப்படும். மேடை அமைந்துள்ள அரைவட்ட பகுதி சிடிஇ. சரியா? சிடிஇயை கேட்போர் கூடம் அமைந்துள்ள செவ்வக பகுதி ஏபிசிடியையும் சேர்த்து ஒரு கொண்ட ஒரு உருவம் இது. அதுல டிசி நீளம் 14, டிசி நீளம் 14 மீட்டர். இவ்வளவும் தரவுலதான் இருக்கு. சரியா? இதுல சிடி சிடி என்றது ஒரு மேடை. அந்த மேடையில் இந்த வில் வடிவெல்லாம் ஒரு மேடை ஒன்று இருக்கு. கீழே இது ஒரு செவ்வக வடிவ கேட்போர் கூடம் ஒன்று இருக்கு. சரியா? இதுல முதலாவது கேட்டிருக்கு அரைவட்டம் சிடியின் பில்லின் நீளத்தை காண்க. அரைவட்டம் சிடியின் பில்லின் நீளத்தை கேட்டுக்கிறாரு. அப்ப சிஇடியின் பில்லின் நீளம், பில்லின் நீளத்துக்கு எங்களுக்கு சமன்பாடு தெரியுங்களா? 2πr. வட்டத்தின் பில்லின் நீளம் அல்ல சுற்றளவுக்கு சமன்பாடு 2πr. இது அரைவட்டம் 360 மேல் 180 தர 2πr. சரியா? அப்ப இதை வெட்டி நீங்க என்ன வர போகுது? அரை நிலம் வரும். அப்ப அரை தர 2πr போடலாம். 2 பைக்கு பதிலாக கூடுதலான இந்த பிள்ளையில வந்திருக்கா தந்து பையின் பெருமானம் 22/7. ஆரை ஆரை நான் முதல்ல என்னது விட்டம் தான் தந்துடலாம். விட்டம் தான் 14. வார என்ன அரைவாசி 2 பேர். இப்ப வெட்டி சுருக்குறாங்க நடவையில். இந்த இடையும் இந்த இடையும் வெட்டுவோம். இந்த ரெண்டும் வெட்டப்படும். மிச்சம் என்ன 22 மீட்டர் ரெண்டு பேர் போகும். சரியா? இது இந்த வில்லின் நீளம் 22 மீட்டர் ரெண்டு பேர் போகும். 2வது கொஞ்சம் ஸ்லோவா போயெல்லாம் ஸ்பீடா போறோம். போனெல்லாம் செஞ்சதுலாம் கடைசி பார்ட் மட்டும்தான் செய்யாமல் சொல்லி போட்டு போறதுக்கா. மேடையின் நிலப்பரப்பை காணுங்க. இதுல யார் மேடை? இதான மேடை. மேடை என்ன நிலப்பரப்பை காணலாம். அப்ப அரைவட்ட பரப்பு காணப்படும். மேடையின் பரப்பு, மேடை பரப்புக்கு என்ன சமன்பாடு? மேடை பையார் வர்க்கம் பையார். ஓகே, வெரி குட். ஓகே, ஆனது நான் இதன்றதுக்காக 360 மேல் 180 தர பையார் வர்க்கம் கொண்டு வரும். இதை வெட்டி நான் நடக்க போகுது அரை என்று போடுவீங்க டிரெக்டா.
சில வேலை நான் அரையை டிரெக்டா போட்டா யோசிப்பாங்க என்னடா அவர் அரை போட்டிருக்காரு 360. என் ஸ்டார்டிங்ல சொன்ன 360 மேல் டீட்டா தான் போடணும். அந்த டீட்டாவில் 170 வெட்டுப்பட்ட அரை பையா இருக்கும் வரப்போம். பையக்கு பதில் 22 7 6 முதல்ல கண்டு வச்சுக்கோங்க. எழுத 7 வெட்டி நீங்க இதுல ஒரு 7 இதுல ஒரு 7 வெட்டுப்படும் மிச்சம். இது ரெண்டும் 22 வெட்டினீங்கன்னா 11 77 மீட்டர் வர்க்கம். சரியா? இதுல மீட்டர் இல்ல மீட்டர் வர்க்கம் கவனிக்கணும். வேற எல்லாம் வெட்டி சுருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. தேவையில்லாம எல்லாம் மேல இருக்கிற பெருக்கி கீழே இருக்கிற பெருக்கி தேவையில்லாம எழுப்பக்கூடாது. ரோங்களா வெட்டி போட்டு இலகுவான வழியில சுருக்கி கொண்டு போகணும். சரியா? இது முன்னுக்கு பார்த்தது. இப்ப இதுல வில்லின நீளம் கண்டாச்சு. தேவை பின்னுக்கு வில்லின நீளம் கண்டாச்சு 22 மீட்டர். இவற்றை பரப்பளவு கண்டாச்சு 77 மீட்டர் ஸ்கொயர். அவ்வளவு இருக்கட்டும். சரியா? நான் நோட் பண்ணிட்டீங்கன்னா நான் திருப்பி அழிக்கிறேன் டக்குண்டு. ஏன்னா நான் அங்கே போகணும். ஸ்லோவா கொண்டு போயிடும் நான் அதை. சரியா? அதுக்கு பிறகு கேட்டிருக்கிறாப்பா, கேட்போர் கூடத்தில் நிலப்பரப்பளவில் மேடை நிலப்பரப்பளவில் மும்மடங்கனின் ஏடியின் நீளத்தை கேட்டுக்கிறார். கேட்போர் கூடத்தின் நிலத்தின் பரப்பளவு இந்த மேடையின் நிலத்தின் பரப்பு இருக்குல்ல, மேடையின் நிலத்தின் பரப்பு அது இன்னும் 3 மடங்கா. இப்ப இவற்ற பரப்புக்கு நாங்க 77 மீட்டர் வர்க்கம். இவற்ற பரப்புனா 3 மடங்கு. இவருன்னா 3 மடங்கு நேரம் 3ஆல பெருக்கணும். 3 மடங்கு என்னது? இந்த கீழே இருக்கிற கேட்போர் கூடத்தின் பரப்பு மேடையின் பரப்புன்ற 3 மடங்கு கேட்போர் கூடத்தின் பரப்பு. அதை வச்சு கொண்டு ஏரியின் நீளத்தை கேட்டுக்கிறாரு. அப்போ நாங்க இப்ப கேட்போர் கூடத்தின் பரப்பு காண போறோம். கேட்போர் கூட 3வது கேட்போர் கூட கூட சரி கூட பரப்பு என்னது? கேட்போர் கூட பரப்பு என்னது உங்களுக்கு தெரியும். இது வெட்ட பரப்புனா 3 மடங்கு. 3 மடங்குண்டா தர மேடை மேடையின் பரப்பு. மேடையின் பரப்பு உங்களுக்கு தெரியும் என்னது? 3 தர 77 பெருக்கி எழுதினால 321 1 2 மிஞ்சம் 321 2 23 231 மீட்டர் வர்க்கமா இருக்க போகுது. மேடையின் பரப்போட 231 மீட்டர் வர்க்கமா இருக்க போகுது. இதுல எங்களுக்கு இன்னொரு வேலை செய்ய போறோம். என்னது? ஏடியின் நீளம் தான் கேட்டிருக்கு. இப்ப வரைக்கும் இந்த செவ்வக உரு பரப்பு தெரியும், அகலம் தெரியும், நீளம் தான் தேவை. ஆகவே செவ்வக பரப்பு சமன் நீளம் தர அகலம். செவ்வக பரப்பு தெரியும் உங்களுக்கு. மொத்த பரப்பு 231 மீட்டர் இருக்கும். அதுக்குள்ள ஒன்றாயிரம். நீளம் தேவை எங்களுக்கு அதை அகலம் 14. அப்ப எக்ஸ் சமன் 231 14. என்னடா வந்தது கூட? காணுங்க 16.5 மீட்டர் வரும். இதன் அகலம் 16.5 மீட்டர் வரும். சரி, எவ்வளவு வரைக்கும் முடிச்சிட்டோம். இன்னைக்கு பார்க்க வேண்டியது இந்த பிக்சர் பல்ப் போட்டினர்கள் தான் பார்க்கணும். சரியா? இப்ப பாருங்க பல்ப் நகர்களுக்கு வருவோம். அதான் முக்கியமானது. இதுல மேடையின் நிலத்தை சுற்றி மின்குமுள்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அதே வேளை மேடையின் நிலத்தை சுற்றி மின்குமுள்கள் பொருத்திருக்கும். அதே வேளை சியிலும் டியிலும் இரு மின்குமுள்கள் பொருத்தப்பட்டுள்ளன. சியிலே டியிலும் பல்ப் பொருத்தி இருக்கு. கோடு சிடி. இந்த சிடியில அடுத்துள்ள குமுள்களுக்கு இடையிலான தூரம் 1.4. அப்ப சிடி வழியே அடுத்துள்ள குமுள்களுக்கு இடையிலான தூரம் 1.4 மீட்டர் இடைவெளியில அடுத்தடுத்த பல்ப் போட்டிருக்கு. சரியா? 1.4 மீட்டர் இடைவெளி விட்டு விட்டு அடுத்தடுத்த பல்ப் போட்டிருக்கு. சம இடைத்தூரத்தில் உள்ளது. வில் சிஇடி மீதும் உள்ள மின் குமிழ்களும் சம இடைத்தூரத்தில் பொருத்தப்பட்டுள்ளன. அதுவும் என்ன செஞ்சிருக்கான்? சம இடைத்தூரத்திலாம் பொருத்தி இருக்கான். கோடு சிடி மீது இந்த சிடி மீது உள்ள மின்குமிழ்களின் எண்ணிக்கை சிஇடி மீது உள்ள குமிழ்களின் எண்ணிக்கைக்கு சமம். வில் சிஇடி மீது இரு அடுத்துள்ள குமிழ்களுக்கு இடையிலான தூரத்தை கேட்டுக்கிறாங்க. இப்ப தந்தது எங்களுக்கு ஒன்றும் கணக்கா ஒரு பந்திய தந்திருக்கு. என்ன சியிலே டியிலே பல் பொருத்தி இருக்கு. சிடிக்கு இடைவெளி சிடியில ஒவ்வொரு மின்குமுழுக்குமான இடைவெளி 1.4 மீட்டரா. 1.4 மீட்டரா. இதுல இதே அளவு மாதிரி சிஇடி என்ற இந்த மேல் வளைவு இருக்குல்ல, இதுலயும் சம இடைவெளியில நாங்க மின்குமுள் வச்சிருக்கோம். மற்ற இதுல இருக்கிற மின்குமுள்கள் எண்ணிக்கை இதுலயும் சமனா இருக்கோம். அதை வச்சு கொண்டு இதுக்கு இடைப்பட்ட தூரத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. அப்ப எங்களுக்கு
தெரியும். என்னது 14 மீட்டர். நாலாவுக்கு முதலாவது இதுக்கு இடையிலான இடைவெளி எத்தனை கண்டுபிடிப்போம். சரியா? இடைவெளி எத்தனை என்று கண்டுபிடிப்போம். அப்ப 14 மீட்டர்ண்டா இடைவெளி 14 மீட்டரை 1.4 பிரிக்க போறேன். 14 மீட்டரை 1.4 பிரிக்க போறேன். இது நேரம் பிரிச்சாலும் 10 சொல்லலாம். எல்லாரும் என்னது மேலங்களையும் ஒரு 10 பிரிக்கலாம். 140 14 வெட்டி விட்டியண்டா 10 இடைவெளி வரும். சரியா? சிடி கிடையில 10 இடைவெளி வரப்போகுது. ஒரு சின்ன சின்ன இடைவெளியா 1 2 3 2 10 இடைவெளி வரப்போகுது. நாங்க இது பார்த்து நாங்க மூடின சுற்று. இது மூடினடம் தானே திறந்தா இப்ப இதுல என்னென்ன மூடினன்றத இங்கேயும் பல் போட்டிருக்கு, இங்கேயும் பல் போட்டிருக்கு, இங்க சுத்தி வந்தும் பல் போட்டிருக்கு. அப்ப இது ஒரு மூடின சுற்று. மூடின சுற்றுண்டா இதுல எத்தனை இடைவெளிக்கு ஏற்ற பல்ப் அப்படியே வரப்போகுது. அப்ப எத்தனை மின்குமர் போட்டிருப்போம்? 10 மின்குமர். சரியா? இப்ப இது நான் புதுசா வந்தாங்க சொல்றேன். என்னன்னு இந்த இது கண்டனாங்கண்டா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ ஒரு அரைவட்டம் இப்படி ஒரு நேர்கோட்டுல 22 சென்டிமீட்டர்னு வைப்போம். இதுக்கு இடையில 2 சென்டிமீட்டர் இடைவெளியில என்னது ஏதோ பட்டினோ முன்னுக்கு ஒரு கேள்வி செஞ்சா பட்டின் வைக்கிறது. பட்டின் வைக்கணும்டா எத்தனை பட்டின் வைப்போம்னு பார்த்தா இது 22 ரெண்டால பிரிப்பீங்க. பிரிச்ச எத்தனை 11 இடைவெளியில வரும். இதுக்கு இடையிலான இடைவெளியில எத்தனை வரும்? 11. ஆனா இது திறந்த சுற்றளவடியா முன்னுக்கு கொண்டு பின்னுக்கு கொண்டு வேலை செய்யும். கூட வேற போகுது. அப்ப முன்னு கொண்டு பின்னு கொண்டு தான் ஒன்று கூட தான் வரும். ஒன்றை தான் கூட போகும். சரியா? அப்ப என்ன 12 பொத்தான்கள் அல்லது மின்குமுகள் என்று வரப்போகுது. சரியா? இதே ஒரு மூடில சுற்றடா என்ன நடக்கும்டா மூடில சுற்றடா என்ன நடக்கும்? இது ஒரு ரவுண்டுல வந்து திருப்பி வந்து அந்த இடம் கடைசி பட்டியல் செய்யும். முதலாவது பட்டியலோட பொருந்திடும். அப்ப அங்க பிரிச்சு வர்றது 11 கொடுக்கும். சரியா? இப்ப மூடின சுற்றண்டா எத்தனை இடைவெளி இப்ப எவ்வளவு சுற்றளவோ அதை இடைவெளியால பிரிச்சு போட்டு அப்படியே கொடுக்கும். திறந்த சுற்றண்டா இடைவெளியால பிரிச்சு போட்டு ஒன்றா கூட்டி கொடுக்கும். இதான் எங்கட விஷயம். இதுதான் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் பாதிக்க போறோம். அப்ப இதை பாருப்பா இதுல திறந்தது இல்லை. இது என்னது இப்படியே வந்து இங்கே பல் போட்டிருக்கு, இங்கே பல் போட்டிருக்கு. அப்ப என்ன திருப்பி மூடுபடுது. அப்ப இதுல இங்க ஸ்டார்ட் பண்ணி இதுல எத்தனை பல் போட போறேன்? 10 பல் போட போறேன். சரியா? 10 மினிமம் போட போறேன். அதே மாதிரி இங்க 22 மீட்டர் வில்லு எல்லாம் கண்டு வச்சுக்கணும். அதுக்கு இடையிலான இதுல போடுற பல்ப் தான் அங்கேயும் போட போறோம் சமமா. இங்க 10 பல்ப் போட்டா அங்கேயும் 10 பல்ப் தான் போட போறோம். அப்ப என்ன செய்ய போறோம்? என்னது சிஇ டியின் இடைவெளி எவ்வளவு? 22 மீட்டர் சுற்றளவு. எத்தனை பல்ப் போட போறோம்? 10 போட்டோம்டா 2.2 மீட்டர் இடைவெளிக்கு ஒரு பல்ப் போட போறோம். சரியா? 2.2 மீட்டர் இடைவெளிக்கு ஒரு பல்ப் போட போறோம். அப்ப பாரு இங்க ஸ்டார்ட் பண்ணி இதுல ஒரு 10 பல்ப் இங்க வந்து முடிய போகுது. அப்ப இங்க 10 பல்ப் பண்ண அதே அளவால பிரிக்க போறோம். 22 10ஆல பிரிச்சா 2.2 மீட்டர் வரும். இப்போ இதுல என்னடா திறந்ததா மூணு அதெல்லாம் இந்த மூடின சுற்று. இப்போ கன்செப்ட் நீங்க விளங்கினீங்கடா. சரி. அப்ப முதலாவது என்ன? இதுல 10 இடைவெளி வருது எங்களுக்கு 14 1.4 அவரே தந்திருக்காரு. 14 மீட்டர் இவ்வளவு கிட்ட தந்திருக்கு. அதை வச்சு கொண்டு 1.4 மீட்டர் இடைவெளியில பல்ப் போட போறோம். 10 இடைவெளி வருது. இது ஒரு மூடின சுற்று. அப்ப தொடங்கின இடத்துல இங்க வந்து முடிய போகுது. அப்ப இதுக்கு என்ன 10 மின்கும்லாம் வரப்போகுது. அதே மாதிரி திருப்பி 22 வழியில அதுல 10 மின்கும் வரணும்னா ஒரு ஒவ்வொரு மின்குமுக்கான இடைவெளி தூரம் 2.2 மீட்டர் வரப்போகுது. சரியா? நோட் பண்ணிக்கணும். நாளை செஞ்சு விடல செஞ்சுட்டு வாங்கணும்னா நாளை கீழே ஆக்கும் குறைவாக கிடக்கு. எக்ஸாம் தானே அரவாசிக்கிற காணையில் பழைய நம்பர்ல ஜாயின் ஆயிருக்கீங்க எல்லாரும். சுபஜித் மாத்திரையா இருக்கும்.
சரியா? ஓகே, அழிக்கிறார். ரெண்டாயிரத்தி 15 இருக்கட்டும், எல்லாரும் விரட்டுமா நாங்கள் செய்வோம். அது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. நாங்கள் இப்போ புது செக்ஷனுக்குள்ள போவோம். என்னது? எளிய வட்டி கூட்டு வட்டி. கணக்கு ஒன்று தொடங்கல, எளிய வட்டியும் கூட்டு வட்டியும். சரியா? எளிய வட்டி கூட்டு வட்டியில கன்னடத்துல விலையில பெருசா ஸ்பாட்ல சில வேலைகள் ஒரு இடம் உண்டு அப்படி போடுறாங்க. ஸ்ட்ரக்சர்லயும் குறைவு. எஸ்ஏல சில வேலையில ஃபுல் கல்லியா போடப்படுது. 2020 எல்லாம் ஃபுல் கல்லியா வந்திருக்கு. சில இடங்கள்ல ஒரு பாட்டா மேல போட்டுட்டு கீழே பங்குகளை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இது ஒரு நோமலா பார்த்துட்டு போகும். சரியா? எளிய வட்டி. எளிய வட்டியில என்ன விலையை கொடுறீங்க நீங்க? வட்டி. வட்டி என்றா என்னது? நாங்க ஒரு கடனை வாங்கினாலோ கடனை கொடுத்திருந்தாலோ தான் அதுக்கு என்னது ஒரு வட்டியார் விட போகுது. நான் சும்மா கொடுக்க சிலர் சொந்தக்காரங்களுக்கு இடையில சும்மா கொடுப்பாங்க போடுவாங்க. இது அது இப்ப இல்ல. அப்ப ஒரு 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 ஆளுக்கு நீங்க கடன் ஒரு ஆளுக்கு கடனை கொடுக்குறீங்கன்னா என்ன செய்வீங்க? குலவீத வட்டி. அப்படி பேங்குகள் பேங்குகள்ல என்ன லோன் எடுக்க வட்டி. இதுக்கு லீசிங்ல வாகனம் எடுக்கிறேன்னா அதுக்கு வட்டி. அந்த வட்டி வேறு. அது குறைந்து செல்லும் மீதி முறை. அது அடிக்கடி வருது அந்த கேள்வி. அது ஒரு பார்க்கணும். சரியா? குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் வட்டி போடுறது இருக்கு. எளிய வட்டி இது. கூட்டு வட்டின்றது வேறு. பேங்க்ல நீங்க ஒரு ஃபிக்ஸ்ட் டிபாசிட் வச்சீங்கன்னா அடுத்தது தான் கூட்டு வட்டி தான் பார்ப்போம். எளிய வட்டியும் பார்ப்போம். நீங்க ஒரு கடன் ஒரு 20,000 வாங்குறீங்க. ஒரு 2-3 மாதம் கழிய கொடுக்க நீங்க ஒரு 21,000 கொடுக்குறீங்கன்னா அந்த கொடுக்குற ஒரு 1,000 ரூபாய் கூட 20,000 விட 20,000 வாங்குறீங்க. கொடுக்க 21,000 கொடுக்குறீங்க. அவங்க இதுக்கிடையில வித்தியாசப்படுற 1,000 என்னவா இருக்க போகுது? சும்மா ஃப்ரீயா இருந்தாங்க நீங்க சந்தோஷமா வச்சுக்கோங்க கொடுக்குறது. இது என்னது? வட்டி. அதுக்கு தான் என்னது? ஆண்டு வட்டி வீதம், மாத வட்டி வீதம் என்று பிரிச்சு கணக்கு விளையாட்டுலாம் காட்டுவாங்க. நிதி நிறுவனங்களோட விளம்பரங்கள் அந்த சின்ன சின்ன துண்டுகள் எல்லாம் கொடுக்க பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய பெரிய வித்தியெல்லாம் காட்டுவாங்க. அதில் பெரிய காய்ப்பு. அப்ப எளிய வட்டி என்ன? வட்டிக்கு முதல் சமன்பாடு என்னவா? வட்டிக்குரிய சமன்பாடு என்னது? வட்டி சமன் கடன் தொகை தர 100ன் மேல் வட்டி சதவீதம். சரியா? எல்லா வட்டிக்கும் இதான் எளிய வட்டியோ கூட்டு வட்டியோ அதை என்ன செய்யறன்றதுலாம் இருக்கு. வட்டி சமன் கடன் தொகை 100ன் மேல் வட்டி வீதம். கடன் தொகைன்றது என்ன? நீங்க வாங்கியிருந்தாலும் கடன் தொகைக்குள்ள போடலாம், நீங்க கொடுத்திருந்தாலும் கடன் தொகைக்கு போடலாம். இப்போ நான் வாங்குறேன், இப்போ 1,00,000 கடனை வாங்குறேன்னா கடன் தொகைக்குள்ள கொண்டு வந்து 1,00,000 போடுது. இப்போ நான் ஒரு ஆளுக்கு 1,00,000 கொடுக்குறேன், ஒரு வட்டி கணக்கு போகணும்னா அதுக்கும் கடன் தொகைக்குள்ள 1,00,000 கொண்டு வந்து போடுது. தர 100ன் மேல் அது கட்டாயம் வட்டி வீதம். வட்டி வீதம் என்ன? ஒரு நிதி நிறுவனம் இவ்வளவு இதுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் நீங்க 1,00,000 கொடுத்தா அதுல 10% வேண்டாம். ஒரு வருஷத்துக்கு அவ்வளவு 10,000 நீங்க வட்டியா கட்டணும். அப்ப அந்த 10% அந்த பெர்சன்டேஜ் தான் நாங்க இதுல வந்து போட போறோம். இதுல பிரதிதான் வேலை. சரியா? இதை மெயினா நோட் பண்ணி வை. தேவையில்லாம இந்த சமன்பாடுகளை தலைகளை எல்லாம் பாடமாக்கி வைக்காது. இப்போ வட்டி சமம் கடன் தொகை தர 100 மேல் வட்டி சதவீதம். சில விட நிறைய பாடமாக்கி வச்சிருப்பாங்க. என்னென்னு மாற்றி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் மாற்றி வச்சிருப்பாங்க. வட்டி சமன் வட்டி வீதம் சமன் என்ன நடந்திருக்கு? கடன் தொகை வந்து பிரிச்சு 100 மேல போய் பிரிக்கும். வட்டி தர 100ன் கீழ் கடன் தொகை. சரியா? ஏதோ வெள்ளத்துல இல்லாம இருக்கு. அதெல்லாம் நான் பாடமாக்குறீங்களே. இவ்வளவு வச்சிருந்தீங்கன்னா காணும். சரியா? இவ்வளவு வச்சிருந்தீங்க. இதை ஒரு கத்தனைய படமாக்கி அப்புறம் கடன் தொகை காட்டுறதுக்கு இன்னொன்று என்ன நடந்திருக்கு? இவர் மேல வந்திருக்காரு, இவர் வந்து கீழே வந்திருப்பார். வட்டி தர 100ன் கீழ் வட்டி வீதம். இதெல்லாம் இதெல்லாம் மண்டைக்கு ரொம்ப நோட்டா அங்க போயிருந்து ஜோதி கொண்டு போய் ஒரு சமன்பாடு வட்டி சமன் கடன் தொகை தர 100 மேல் வட்டி வீதம் என்றதை வச்சிருந்தீங்கடா. என்ன கேள்வி கேட்டாலும் அந்த இடத்துல பிரதி இட்டு வா. என்ன செய்ய போறீங்க பிள்ளைகள்? அந்த வட்டி தந்தா வட்டியில பிரதி, கடன் தொகை தந்தா கடன் தொகை, வட்டி வீதத்தை நாம இருந்தா இது ரெண்டையும் வச்சு கொண்டு வட்டி வீதத்தை காணிக்கும்.
அப்படி இல்லையா? வட்டி விகிதம் கடந்த விகிதம் வட்டியை காமிங்க. ஏதோ தாரதான் தந்த இடங்களை பெருதிக்கிட்டா தராத ஒன்று என்ன செய்யும் உங்களுக்கு தண்டவாள சிக்க போகுது. அப்ப இதுதான் என்னது வட்டி, எளிய வட்டிக்குள்ள வரும். அதுல வட்டி வீதம், வட்டி வீதம் ஆண்டுக்கு பெறும் மாதம் ஒன்று போடுவாங்க. சரியா? கூடுதலா திரைக்கு என்னது ஆண்டுக்கு தான் வட்டி வீதம் தருவான். வட்டி வீதம் ஆண்டுக்கு தருவான். மாதத்துக்கு என்ன குறைவா இருக்கும். ஆண்டுக்கு ஒரு 12 வீதம் ரெண்டு தாராங்கண்டா மாதத்துக்கு என்ன செய்யும்? அதை 12ஆல பிரிக்க போறோம். 12ஆல பிரிக்கீங்கடா ஒரு வீதம் வட்டியா இருக்க போகுது. சரியா? இதுதான் மாத்துறது. ஆண்டுக்கு தந்திருந்தா 12. இப்ப கேள்வி ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்கு கண்டு கேட்டிருந்தா ஒரு ஆண்டு கண்டு போறீங்க. ஒரு மாதத்துக்கு எவ்வளவு வட்டி கேட்டா என்ன செய்யும்? 12ஆல பிரிச்சு ஒரு வீதத்துக்கு போட போறீங்க. இவ்வளவுதான் இதுல நடக்கும். சில பேங்க்ல பாருங்க இந்த இதுகள் அடிக்க அந்த நகை அடவுக்கு பெரிய துண்டுல அடிச்சிருப்பாங்க. ஒரு பவுனுக்கு 2,34,000 ஏதோ உதாரணம். ஆனா என்னது கீழே சின்ன மாதத்திற்கு 1.2 வீதம் அப்படி என்று போட்டிருப்பாங்க. ஆனா அங்கடையாங்க என்னது பெருக்கி பார்த்தா வருஷத்துக்கு கூட வருது. என்னண்டு 12 போட்டியில் 1.2 தானே 20 144 144. அப்போ 14,4 வீதம் கொண்டு வரும். சில பேங்க்ல பெருசா போட்டிருப்பான், ஒரு வீதம் கொண்டு போட்டிருப்பான். ஆனா என்னது பெருக்கி விட்டீங்கன்னா 12 மாதத்துக்கு 12 வீதம் தான் வரப்போகுது. ஆனா அதில் பார்க்க மாட்டோம். இந்த சின்னங்களை பார்த்து கொண்டு இல்லை அவன் ஒரு வீதம் கொண்டு போட்டிருக்க மாட்டான், ரெண்டு போட்டிருக்கோம் 12 வீதம் கொண்டு டிரெக்ட் ஆண்டுக்கு போட்டிருப்பான். அதை நாங்க பார்க்க மாட்டோம். இந்த சின்ன இருக்கிற பார்த்துட்டு போய் அங்கதான் போய் மாட்டு போகுது. அப்ப அதுகளை விட்டுட்டு சரியா இதெல்லாம் எளிய வட்டியில வர சிக்கல்கள். இப்ப இதை நோட் பண்ணிட்டீங்களே, இது எளிய வட்டிக்கான இதுக்கு ஒரு கணக்கு சும்மா நம்மளா தெரிஞ்சு போட்டு போதும். இப்ப 1,00,000 கடனை வாங்க. சரியா? வட்டி வீதம் எவ்வளவு இருக்க போகுது? ஒரு 8 வீதம் வந்து போடும். இது கடன் வட்டியை கேட்டுக்கிறது. என்ன செய்வோம்? சொல்லுங்க. 8,000 ரூபாய் சார். விளங்கல? 8,000 ரூபாய் சார். ஓகே ஓகே. நான் சொல்றேன். இப்ப பாருங்க நான் கேட்கல. ஓகே செஞ்சுட்டாவா? ஓகே. அப்ப என்ன வட்டிக்கு பதில் நாங்க வட்டி காண போறோம். கடன் தொகை தெரியும் 1,00,000. என்ன நான் வட்டியில் மட்டும்தான் தந்துருக்கேன். சரியா? 100ன் மேல் வட்டி சதவீதம் மட்டும் போட்டு இதை வட்டி இது 2 சதவீதம் வட்டலாம். வட்டினா என்ன வேற போகுது? 8,000 ரூபாய். ரூபான்னு பாருங்க. அந்த இல்லாட்டி 300 8,000 போடுங்க. பிறகு 8,000 கூடு போட்டுக்கிறது வேண்டாம். அதை இங்க பாவிக்கிற குறைவு. சரியா? அதெல்லாம் நாங்க கவனிச்சுக்கிறோம். இப்போ 8,000 ரூபாய் முன்னுக்கு போடணும். முன்னுக்கு அல்லது பின்னுக்கு போட்டு கொடுக்கணும். சரியா? அப்ப வட்டி என்ன வேற போகுது? 8,000. இது ஆண்டுக்கு என்று வரும். சில மாதத்துக்கு ஒரு வட்டி என்ன கண்டு விட்டா என்ன செய்யும்? இந்த வார வட்டியை 12ஆல பிரிச்சு விட்டா தெரியும். என்னது இது ஆண்டுக்கு. சில வேலை கேட்கலாம். அந்த கேள்வி நீங்க கேள்வி என்ன செய்யணும்? அப்படியே வாசிக்கணும். ஆண்டுக்கு ரெண்டு இருக்கும். எல்லாரும் மாதத்திற்கு ஒரு மாதத்துக்கு எல்லாரும் 6 மாதத்துக்கு ரெண்டு வேணுமென்று குழப்பி விடலாம். இதுல வரும் மற்றது சுங்க வரி, தீர்வு வரி, வருமான வரி. அதுகள்ல வருமான வரி எவ்வளவு கேட்கலாம், வருமான வரி செலுத்தின பிறகு எவ்வளவு கேட்கலாம். அது அங்க வரைக்கும் பார்ப்போம். சரியா? அப்ப அதுகளை பார்த்துக்கணும். இப்ப இதுல 8,000 மாதத்துக்கு ரெண்டு கேட்டு விட்டா சரியா? மாதம் இந்த 8,000 அந்த பிரிப்பி பிரிச்சு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது மாதத்துக்கான வட்டியா இருக்க போகும். சரியா? இது ஒரு உங்களான கேள்வி. இதே இடத்துல இப்படி தந்துக்கலாம். 2,00,000 கடனா வாங்குறாரு. வட்டியா 18,000 கொடுக்குறாரு. வட்டி சதவீதத்தை கேட்டுக்கிறாரு. அவ இப்படி கேள்வி தந்தா என்ன செய்வோம்? இதே சமன்பாடுல கொண்டே போடும். புதுசா சமன்பாடு இந்த சதவீதத்தின் சமன்பாடு மாத்தி 100 சமன்பாடை பாடமாக்கி வைக்காது. விஎன் 33 ஆறாம் போவான்.
சரியா? இதுக்கு வட்டி விதம் காண போன மாட்டா, வட்டிக்கு தெரியும் எவ்வளவு 18,000 மட்டும் வந்துட்டு. இது ஆண்டு வட்டி வீதம் தான் கேட்டுருக்காங்க. இதுல ஆண்டு வட்டின்னு கேட்டா, ஆண்டு வட்டி வீதம் ஒன்று கேட்டிருந்தா என்ன செய்வோம்? 18,000 மட்டும் தெரியும் வட்டி, கடன் தொகை தெரியும் 2,00,000 போட்டுருவார். வேற 100ன் மேல் வட்டி சதவீதம் தெரியாத எக்ஸல் வைப்போம். இவ்வளவுதான். அதே சமன்பாடுல கொண்டு வந்து பிறகு இதுல 2 சைவரை விட்டுவா, இதுல 2 சைவரை விட்டுருவா. மிச்சம் என்ன? இந்த மிச்சம் 2,000 வந்து எக்ஸ் மேல செய்து பெருக்கப்படுது. அப்ப இஞ்சால வந்த சமன்பாடுக்கு இஞ்சால வந்தா விரிபட போகுது. அப்ப எக்ஸ் சமன் 18,000 கீழே 2,000 3 சைவரை பட்டினியண்டா எக்ஸ் சமன் 9% வந்து வரப்போகுது. சரியா? இப்படித்தான் உங்களுக்கு என்ன செய்யலாம், கேள்வியை மாத்தி மாத்தி தரலாம். வேற ஒன்றும் செய்யலாம். சரியா? வெளிய வட்டி கூட்டு வட்டியில வெளிய வட்டி இது கூட்டு வட்டி என்ன வா. சரியா? வெளிய வட்டி இந்த சாம்பாடை கொண்டு போய் இந்த கேள்வியை நான் நோட் பண்ண முடியல. பிறகு ரெக்கார்டு பார்த்து பூர்வம் பார்த்து நோட் பண்ணுங்களா. கூட்டு வட்டியை கதாயிக்கும். கூட்டு வட்டி எல்லாம் ஒன்றும் இல்லை, இதே எளிய வட்டி தான். என்னது அடுத்தடுத்த வருஷங்களுக்கு இப்போ முதல் வருஷம் ஒரு லட்சத்தை ஒரு பேங்க்ல கொண்டு நீ போடுறாய், என்னது எஃப்டி ஃபிக்ஸ் டிபாசிட்ல போடுறாய் வை. எத்தனை வருஷத்துக்கு? ஒரு 2 வருஷத்துக்கு. ரெண்டா? இதுக்கு வட்டி வீதம் ஒரு 10% தாராங்க வைய. இப்படி தந்தா கூட்டு வட்டி என்ன முதலாம் வருஷத்துக்கு காணிக்க என்ன செய்ய போறோம்? முதலாம் வருட வட்டி அதே எளிய வட்டிக்கு சமப்படுதான். கடன் தொகையோ நாங்க போட்ட காசையும் கடன் தொகைக்கெல்லாம் போட போறோம். 1,00,000 நாங்க பேங்க் கடன் கொடுத்த மாதிரி போட்டு வச்சிருந்தா அது அப்படித்தான் என்ன நடக்கும்? நீங்க கொண்டே காசு போட்டு வச்சிருந்தா அந்த காசை கொண்டே எங்க போடுவாங்களா அவங்க? ஒரு நிமிஷம் பண்ணலாம். சரியா? 33 34 கையை காலை வச்சு கொண்டு இருக்கிற அடிக்க அடுத்த ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். சரியா? 1,00,000 கொண்டே போட்டுருவோம். 1,00,000 கொண்டே போட்டா அதுக்கு 1,00,000 வட்டி 100 மேல் வட்டி வீதம் எவ்வளவு? 10%. இதுல 2 செய்வர், இதுல 2 செய்வர் வெட்டுவோம். வட்டினா எவ்வளவு வரப்போகுது? 10,000 வந்து இந்த செய்வரோட சேர்த்து 10,000 வந்து வரப்போகுது. 10,000 ரூபாய் வட்டி. 2ஆம் ஆண்டுக்கு வட்டி என்று காண போயிருக்கல. சரியா? 2ஆம் ஆண்டு என்ன நடக்க போகுதுடா? இந்த 1,00,000 அப்படியே இருக்கும். அதோட இந்த 10,000 என்ன செய்யும்? கூட்டுப்படும். சரியா? கூட்டு வட்டி என்ன செய்யும்? கூட்டுப்படும். கூட்டுப்படைக்க போக இந்த கடன் தொகையோ இல்ல முதல் என்னன்னு வரப்போகுது? 1,10,000 வந்து போடுவீங்க. இது மட்டும்தான் இதுல நீங்க செய்யற வேலை. எளிய வட்டியில என்ன செய்யணும்? நோமலா கண்டுட்டாங்க. ஒரு நோமலா கண்டுட்டு எளிய வட்டியில நீங்க வச்சிருந்தீங்கன்னா 2 வருஷத்துக்குண்டா வெளிய வட்டியில அதே சொல்ல மாதிரி எளிய வட்டியில இதே 1,00,000 வாங்குறீங்க. எளிய வட்டியில 2 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டின்னு கேட்டா என்ன செய்வோம்? எவ்வளவு வரும்? 10,000 வரும். அதாவது 2 வருஷம் 2 பிடிக்கிறீங்கன்னா 20,000 வட்டிகள் வரப்போம். ஆனா கூட்டு வட்டியில அப்படி இல்லை. என்ன செய்யும்? திருப்பி அந்த 1,00,000 அந்த 10,000 இந்த 1,10,000 தான் 2ஆம் ஆண்டுக்கு வட்டி காணும். 10%. இதுல ஒன்று இதுல ஒன்று இதுல மிச்சம் வட்டி நீங்க கேட்டா 11,000 ரூபாய் 2ஆம் ஆண்டு வட்டியா இருக்க போகுது. சரியா? இதுல கேட்கிற கேள்விக்கு பொறுத்து விட மாற போகுது. என்னன்னு முதல்ல இந்த கேள்வியில கேட்பான், முதலாம் ஆண்டு இறுதியில் அவர் கணக்கில் இருந்த தொகை எவ்வளவு இருக்கு? முதலாம் ஆண்டு இறுதியில் என்றா என்ன நடக்கும்? 1,00,000 இருக்கும். அதுக்கு வட்டியும் சேர்ந்து 1,10,000 அந்த கணக்குல இருக்கும். கேட்கிற கேள்விக்கு என்ன நீங்க விட கொடுக்கணும். பிறகு முதலாம் ஆண்டு தானே 1,00,000 தூக்கி போட்டு முதலாம் ஆண்டு இறுதியில் என்ன நடக்கும்? அந்த 10 வட்டியும் வந்திருக்கும். இப்ப இந்த 10,000 இந்த 1,00,000 1,10,000 வந்திருக்கு. சரியா? திருப்பி வேற மாதிரி கேட்டா என்ன செய்யலாம்? 2ஆம் ஆண்டு தொடக்கத்தில் 2ஆம் ஆண்டு தொடக்கத்துல வட்டியை கொண்டு போட மாட்டான் உங்களுக்கு. தொடங்கின உடனே வட்டியை உங்களுக்கு போட மாட்டான்.
ஒரு 2ஆம் ஆண்டு தொடக்கத்தில் அவர் கணக்கில் இருந்த வங்கி கணக்கில் இருந்த பணம் எவ்வளோன்னு கேட்டாரு. இந்த 1 லட்சம், இந்த 10,000, இது 1,10,000 2ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்த காசா இருக்கு. 2ஆம் ஆண்டு இறுதியில் இருந்த காசு எவ்வளோன்னு கேட்டா 1 லட்சம், இந்த 10,000, 1,10,000, இந்த 11,000 சேர்ந்து 1,21,000 அவர்கிட்ட கணக்குல இருக்கு. சரியா? 3 பேரும் கேட்கலாம். 1ஆம் ஆண்டு இறுதியில் அவர்கிட்ட கணக்கில் இருந்த காசு எவ்வளோன்னு கேட்கலாம். 2ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்த காசு எவ்வளோன்னு கேட்கலாம். அடுத்தது 2ஆம் ஆண்டு இறுதி. இந்த 3 விஷயம் இதுல கேட்டுக்கொள்ளலாம். இதுல ஒரு நோட் பண்ணி வைக்கலாம். அந்த 3 சரியா? இது ஒரு நோட் பண்ணிக்கிறது. நம்ம அந்த கேள்வியை நோட் பண்ணி இதை செஞ்சு போட்டு 3 நோட் பண்ணி வெளியே வரும். எப்படி கேட்கலாம்? 1ஆம் ஆண்டு இறுதி. சொல்லுங்க. சரியா? 1ஆம் ஆண்டு இறுதியில என்ன? 1 லட்சம் பிளஸ் 10,000. அப்போ எவ்வளவு போகுது? 1,10,000 மேல போகுது. சரியா? ரூபா போடும். அல்லது 2ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் சோட்டா முடிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இவ்வளவு இருந்தாண்டு நான் சோட்டா சொல்லிட்டேன். சரியா? 2ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் எவ்வளவு? அதே காசு 1,10,000 தான் இருக்கு. அல்ல அடுத்த 2ஆம் ஆண்டு இறுதி 1,10,000. கடைசி 2ஆம் ஆண்டுக்கு வந்த 19,000 வட்டி இருக்கு. அதுவும் சேர்த்து 1,21,000 ரூபாய். சரியா? இதெல்லாம் ஈக்குவல் 1,21,000 காசு உள்ள கடைசியா இருக்கும். அப்ப இந்த கேள்வி இதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு போகும். சரியா? எளிய வட்டி என்ன சிம்பிளா நார்மலா கண்டுட்டு ஒரு வருஷத்துக்கான வட்டியை கண்டுட்டு 2 வருஷம் கட்டா 2 அளவு இருக்கும், 3 வருஷம் கட்டா 3 அளவு இருக்கு. கூட்டு வட்டி என்ன அப்படி இல்லை. முதல் வருஷத்துக்கு கண்டு அந்த வட்டி முதலோட சேரும். சேர்ந்தா 2ஆம் வருஷத்துக்கு இந்த வட்டியும் முதலும் சேர்ந்து 1,10,000. இந்த கணக்கு வச்சு சொல்றோம். 1,10,000 அதுக்கு வட்டி வேணும். 3 வருஷத்துக்கு கண்டாண்டா 1 வருஷம் 2 வருஷம் வட்டியை கூட்டி 3ஆம் வருஷத்துக்கு முதலா மாறும். அப்போ ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டிருக்கும். அப்போ கணக்கு செய்ய கதைகளை பார்ப்போம். இது ஒரு நோட் பண்ணி எடுக்கிறாங்க. விளங்குதா? விளங்குது சார். ஓகே. மிஞ்சாக என்ன மைக் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். ஓகே. 33, 34, 4,000 ரூபாய் பார்க்குறோம். பேரோட குறைவா முப்பத்தி மூணு ரூபாய். வா. சரியா? இப்ப நாங்க பண்ண போல சின்ன கேள்விகள் தான் போகும். இப்ப ஒரே கேள்வியில தான் ரெண்டையும் செய்யுங்கன்னா ஒரு ட்ரெயின் கேட்கிற முடியும். சரியா? 1,50,000. சரியா? கடன் கடன் தொகையில் போடுவோம். கடனாக பெற்று வருவார். சரியா? ரெண்டுமே வட்டி வீதம் ஒன்றுதான். வட்டி வீதம்
10 வீதம் கூட வச்சுக்கலாம். சரியா? கடனா பெற்ற ஒருவர் 10 வீதம் வட்டி வீதத்துல கணக்கு செய்யும் என்னது? எளிய வட்டி கூட்டு 2 வருட இறுதி வட்டி. சரியா? என்ன கேள்வி? 1,50,000 கடனா பெற்றோர்கள் வட்டி வீதம் 10 வீதம். சரியா? எளிய வட்டி எளிய கூட்டு வட்டியிலே காண சொல்லி 2 வருஷத்துக்கு காணுங்க. எளியதுக்கு தனியா காணுவீங்க, கூட்டுக்கு தனியா கண்டு காணுங்க. எதுல போட போறீங்க? வட்டி சமன் கடன் தொகை தர 100 மேல் வட்டி சதவீதம் போடுவீங்க. சார் எளிய வட்டி 2. சொல்லுங்க. சார் விளங்குது. எளிய வட்டி 2 வருஷத்துக்கு காணுமா? எளிய வட்டியும் 2 வருஷத்துக்கு தனியா காணும், கூட்டு வட்டியும் தனியா காணும். ரெண்டையும் ஒரே கட்டில வந்து. சரியா? ஒரே வட்டி வீதம் மாறில கடந்த எல்லாம் ஒன்றுதான். எளிய வட்டி என்ன வரும், கூட்டு வட்டி என்ன வரும் காணிக்கலாம். புரிஞ்சிருச்சு சார். செஞ்சா என்ன வந்தது? எளிய வட்டிக்கு 2 வருடம் 30,000 சார். விளங்குது. கொஞ்சம் சத்தம். எளிய வட்டி 30,000 சார். 30,000 வந்ததா? ஆமாம் சார். ஓகே, அடுத்தது எல்லாமே சேர்த்து 1,80,000. ஓ, ஃபுல்லா கடைசியா கடன் தொகையா கொடுக்க 1,80,000 காட்டுவீங்க. சரியா? கூட்டு வட்டிக்கு 1,81,500 சார். 1,81,500. சரியா? ஒரு நிமிஷம் நேரம் செஞ்சுட்டு சொல்லுங்க, நான் இல்லை நான் செய்யறேன். சரியா? நான் செய்யறேன். கவனி. எளிய வட்டிக்க போகும். முதலாவது எளிய வட்டி கடன் தொகை எவ்வளவு? 1,50,000. தர 100 மேல் சதவீதம் எவ்வளவு? 10. இதுல ஒரு சேவர் இங்க ஒன்று இங்க ஒன்று வட்டி இருக்கீங்க. அப்போ எவ்வளவு தர போகுது? 15,000 ரூபா. 15,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு வட்டி. சரியா? அப்ப 2 வருஷத்துக்கு வட்டி இருக்கு. அப்ப இது வருட வட்டி எவ்வளவு? ஒரு 15 தர 2 30,000 கொண்டு வரும். சரியா? இப்ப வேற இப்ப சொன்னாக்கள் முதல் சொன்ன 30,000 சொன்னது ஓகேடா. 1,80,000 அது தேவையில்லாத வேலை. உங்கள்ட்ட கேட்டது 2 வருட இறுதி வட்டி தான் கேட்டிருக்கேன். 2 வருட இறுதியில மொத்தமா ஒரு கடன் தொகை அல்லது அவர்கிட்ட இருந்த காசு அப்படியே கேட்டிருந்தா தான் என்ன வந்திருக்கும். நீ அந்த 1,50,000 இதையும் கூட்டி 1,80,000 கொடுத்துருக்கோம். ஒரு தேவையில்லாத வேலைகளுக்கு போகக்கூடாது. கேட்டதுக்கு மட்டும் செய்வோம். சரியா? கேட்டது என்ன? 1,00,000 கடனா பெற்று வருவார். வட்டி வீதம் 10. எளிய வட்டியும் கூட்டு வட்டியும் காணும். 2 வருட இறுதியில் வட்டி தான் கிடைக்கும். இறுதியில இவ்வளவு வட்டியா இருக்கும் வந்திருக்கு. முதல் வருஷத்துக்கு 15,000, 2ஆம் வருஷத்துக்கு இன்னொரு 15,000. அவர் ரெண்டையும் பெருக்கினா என்ன பெருக்கினா இல்லை கூட்டலாம். கூட்டினா எவ்வளவு? 30,000 வட்டியா இருக்கும். அவங்க சொன்ன 1,80,000 இதை எழுதாம 1,80,000 போட்டு விட்டீங்கன்னா மார்க்ஸ் இல்லை. என்ன செய்? ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு கேள்வி வந்துட்டு இது ஒன்றுமே செய்யல. இதெல்லாம் என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பின்னுக்கு ரஃப் சீட்ல செஞ்சு போட்டு கடைசி விட 1,80,000
80,000 ரூபாய் இது 80,000 sorry 1,80,000 ரூபாய் போட்டு விட்டீங்கன்னா இது எங்க மார்க்ஸ் கொடுக்குறது வட்டி போட்டு போயிடுவாங்க சரியா என் பஸ் பாட்டு செய்ய வேண்டிய வேலை தானே இல்லை கடைசி வழியை கொண்டு வந்து போட்டிக்கிட்டா இதுக்கு மார்க்ஸ் இல்லை வீட்டை வந்து நீ இது செஞ்ச சரி நீ ஆனா நாங்க கேட்டது என்னது வட்டி அந்த வசனத்தை தான் என்னது இது வட்டி தான் கிடைக்குது அதைத்தான் என்ன செய்வோம் கவனிப்பாங்க வாங்கிக்கல பிள்ளை இது கூட செஞ்சிருக்கு கூட தெரிஞ்சிருக்குன்ட்டு பார்க்க மாட்டாங்க இன்ட்ரடக்ஷன் இன்செக்ஷனை வாசிக்கும் என்ன நடந்திருக்கு சில கேள்விகள் அந்த போட்டி பரீட்சையில் என்ன கேட்க என்ன நடந்திருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு வரும் 40 கேள்வி அதுல போட்டி பரீட்சையில் என்ன நடக்கும் சரியான விடையை வட்டம் கூட சொல்லியிருக்கு அல்லது புள்ளடி கூட சொல்லியிருக்கு சில வேலை கோடு கூட சொல்லியிருக்கு அவர் எங்க நடந்திருக்கிறாரோ அதை போட்டிருந்தா பேப்பர் ஆகி வைப்பாங்க திருத்த வட்டம் கொடுத்த அடி கோடு போட்டிருந்தீங்கன்னா பேப்பர் திருத்தவே மாட்டாங்க சரியா அவ்வளவுதான் வட்டி போட்டு விடுறது இப்ப புள்ளடி போட சொன்ன இடத்துல வட்டமா கோடு போட்டிருந்தா அதுக்கும் இல்லை கேட்டது என்ன சரியான விடைக்கு புள்ளடி போடுகன்று தந்திருந்தா அந்த விடைக்கு நேரம் இப்போ 1 2 3 4 விடை இருந்தா 2வது விட தெரியுதா 2 புள்ளடி போட முடியும் அப்படி இல்லை 1 2 3 4 வட்டம் ரெண்டா வட்டம் போட முடியும் அப்ப தந்த என்னது அறிவுறுத்தல்கள் நாங்கள் வடிவ வாசி செய்யணும் அப்ப இதுல என்ன இறுதி வட்டி தான் இருக்கு அப்ப எல்லாம் தெரிஞ்சும் எங்களுக்கு செய்ய தெரிஞ்சு அதை விட கூட கேட்டதை விட கூட செய்ய தெரிஞ்சு மார்க்ஸ் வராது அவர் கேட்டதுக்கான விட இல்லை இப்போ ஒரு ஆள் கூப்பிட்டு கேட்குது அந்த சில போட்டியில இருப்பாங்க அந்த சம்மந்தம் இல்லாம கேட்கறது மாதிரி நீ சாப்பிட்டீங்களா இப்ப நான் நித்திருவோன்னுட்டேன் இப்போ எழுமிட்டேன் உன்னோட கேட்டது என்ன சாப்பிட்டீங்கன்னா உமா இல்லை இல்லை 2லே தான் அவர் விடு இதை விட்டுட்டு நான் இப்பதான் வந்தேன் இப்ப வந்து என்ன சாப்பிட்டியா அப்ப இப்பதான் வந்தனான் என்ன இல்லை நான் சாப்பிடலன்றது இல்லைன்னு சொல்லு இப்ப வந்தனான் நான் நித்திருவோன்னுட்டேன் அதெல்லாம் தேவையில்லை அது மாதிரி தான் இதுவும் என்னது கேட்டது வட்டியை மட்டும் கொடுத்தா சரி தேவையில்லாம அடுத்த வேலைக்கு போகக்கூடாது சரி இப்ப 2வது கூட்டு வட்டிக்கு வரும் 1ஆம் ஆண்டு வட்டி ஈஸியான செக்ஷன் ஆனா செய்யறது இந்த கேள்விக்கு மாறி எழுதி விட்டீங்கன்னா நீ நம்ம மார்க்ஸ் ஈஸியான இடத்துல என்னது மார்க்ஸ் நாங்கள் இருப்போம் அது மற்ற கெட்டிக்காரங்களாம் என்ன செய்வாங்க சில ஸ்டெப்புகளை ஸ்கிப் பண்ணி பாஞ்சு போக இந்த ஸ்ட்ரக்சர் எஸ்ஐலாம் செய்ய அந்த எங்கெங்க மார்க்ஸ் கொடுக்குறன்றதை காட்டிக்கணும் ரொம்ப சுருக்கிறது கொண்டு நாங்க என்ன இடம் காணாது பின்னுக்கு அங்க சுருக்கி போடு பிரதிட்டு பொடிஞ்சு அவனை சுருக்கி விட்டுருவோம் விடைய போட்டு விட்டுருவோம் அதுக்கான உண்டுதான் வரும் பிரதிக்கிறதுக்கான இது வராது அதுல கவனிச்சுக்கோ சில இடத்துல கொடுக்குறேன் சுருக்கி விடைய எடுத்துக்கான கொடுத்துட்டு சில வேலை இது பிழைச்சிட்டு என்ன மேல அதுல பிரதிக்கிறதுக்கு வர மார்க்ஸும் பெறாம போயிடும் அதெல்லாம் அவதான பிள்ளைகளா போறோம் 1,50,000 கடன் தொகை தர 100 மேல் வட்டி வீதம் 10 இது அதே மாதிரி வட்டி சொல்லிக்கிறீங்க 15,000 ரூபாய் வரப்போகுது ஆனா என்ன நடக்க போகுது 2ஆம் ஆண்டு வட்டி காணிக்க 1,50,000 பிளஸ் இந்த 15 சேர்த்து என்ன 1,65,000 வரப்போகுது தர 100 மேல் 10 இதுல இங்க 16,500 ரூபாய் 2ஆம் ஆண்டு வட்டி கேட்டது என்ன 2ஆம் ஆண்டு இறுதியில வட்டி தான் இருக்கு இது மட்டும் இல்லை இறுதியில என்ன இந்த 2 வட்டியும் சேர்த்து கொடுக்கணும் அப்புறம் இதை கண்டு போட்டு 16,500 ரூபாய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கும் போல என்ன செய்யணும் இருவருட இறுதியில் வட்டி 15,000 பிளஸ் 16,500 கூட்டு விட்டு என்ன 31,500 ரூபாய்க்கு வரப்போகுது தெரியுதா மேல எழுதுறேன் எவ்வளவு 15 பிளஸ் 16,500 31,500 ரூபாய்க்கு வரப்போகுது இது ஒரு சின்ன கேள்வி சிம்பிள் விஷயமா தான் இருக்கு ஆனா என்னத்துல பழகுறீங்க நீங்க கேட்ட கேள்வியை தெளிவா வாசிக்கிறது இறுதியில் இதுக்கு 30,000 கொடுப்பீங்க இதுல 31,500 ரூபாய் கொடுப்பீங்க கேள்வி இப்படி கேட்டிருந்தா என்னது இருவருட இறுதியில் அவரது கணக்கிலோ அவரிடம் உள்ள மொத்த தொகை எவ்வளவு கேட்டிருந்தா என்ன செய்யுங்க இதுல 30,000 அந்த 1,50,000 கூட்டினீங்கன்னா 1,80,000 வந்து வெளியே வட்டியில வந்து கூட்டு வட்டியில என்ன நடந்திருக்கு 1,81,500 ரூபாய் வந்துருக்கு சரியா இவ்வளவுதான் இந்த பேசிக் வந்து நோட் பண்ணுங்க
புஷ்பா அவங்க இறந்தது 2017 பார்த்துட்டு போகும். சரியா சார் முடிஞ்சா? இல்ல இல்ல, என்ன அவசரம்டாப்பா? நாளைக்கு எக்ஸாம். சரி, அப்ப நான் இன்னைக்கு நிப்பாடு நைஸ்டாக வந்து நாளைக்கு எக்ஸாம் தானே. சரி, நாங்கள் நீ அடுத்தது சண்டே பார்ப்போம். திங்கட்கிழமை என்ன படம்? திங்கள் சயின்ஸ். அப்ப ஞாயிறு நிப்பாட்டிட்டு புதனை போடுவோமா? சரி சார். ஞாயிறு நிப்பாட்டுவோம். இந்த கிளாஸ் எக்ஸாம் இருக்கு தானே, இப்போ இன்னைக்கும் குறைவாக இருக்கு. அன்னைக்கும் நோபல் கிளாஸ் ஆக்கள் இல்லைன்னு தான் நிப்பாட்டிட்டு நான் இந்த ஈஸ்டர்ன் கொஞ்சம் எக்ஸாமுடைய ஜாயின் ஆரம்பிச்சிല്ല. சரி, நாங்கள் இப்போ ஞாயிறு நிப்பாட்டிட்டு திங்கள் கூட அப்படியே மாதிரி திங்கள் நோபல் கிளாஸ் இருக்கு. சரி, புதன் போட்டுட்டு தான் இருக்கு. சரியா? அப்போ நாங்கள் ஓகே சார், தேங்க்யூ. அடுத்த பேப்பர் கிளாஸ் புதன் வரும். சரியா? இந்த ஈஸ்டர்ன் மற்றும் சில சில ப்ரொவின்ஸில் நடக்குது எக்ஸாம், அதுக்காக இது எழுதுறோம். சரி, ஓகே. சரி, அப்புறம் இப்போ இதோட முடிப்போம். ஓகே, தேங்க்யூ, குட் நைட். யாருக்குமே டவுட்டுகள் இருந்தால் கேட்டு போகலாம்.